நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு ஏசப்பா கடந்த வாரத்துல நல்லவராக இருந்திருக்காங்க? கர்த்தர் நல்லவர். வாசிங்க 2 நாளாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த வாரம் ஒவ்வொருத்தரோடையும் ஏசப்பா பேசுகிற வசனம், தேவன் உன் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லவர். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? என் காரியம் எல்லாம், உங்க காரியம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல வச்சுட்டு போயிருங்க. உங்க காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவன் நம்முடைய ஏசப்பா. இங்க ஒரு அழகான மனுஷனை பத்தி பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜா, உசியா ராஜா. 16 வயசுல அவங்க அப்பா இறந்த உடனே இவரை கொண்டு போய் ராஜாவை உட்கார வைக்கிறாங்க. அதனுடைய முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். 4வது வசனம், அவன் தன் 3வது வசனம் வாசிங்க. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்தது. 52 வருஷம் எருசலேமிலே இந்த உசியா ராஜா அரசாண்டார். அவங்க அப்பா ஒரு 4-5 வருஷம் தான் அரசாண்டார். ஆனா இந்த உசியா ராஜா 16 வயசுல இருந்து 52 வயசு வரைக்கும் அரசாண்டார். 4வது வசனம் வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனந்திறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் செய்ததை எல்லாம் வாய்க்க செய்தாராம். இனி எல்லாரும் என்ன பாருங்க, வாசித்ததெல்லாம் போதும், நான் சொல்லி தரேன். உசியா ராஜா தகப்பனுக்கு இடத்துல ராஜாவாய் வந்துட்டாரு. இவருக்குதான் இந்த வாக்குத்தத்தத்தை ஏசப்பா சொல்றாங்க, நீ செய்வது எல்லாம் வாய்க்கும்னு. அதற்கு காரணம் 4வது வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்யறாங்க. நமக்கு எல்லாருக்கும் நம்ம காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட பண்ணணும். நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலும் ஏசப்பா கூட இருக்கணும், வாய்க்கணும்னு ஆசை. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாருன்னு கேட்க கஷ்டமா இருக்கும் அநேக நேரங்கள்ல. ஏசப்பாவுடைய கரம் நம்ம கூடயே இருக்கணும்னு நமக்கு ஆசை. ஆனா நம்ம என்ன செய்யணும்னு நிறைய நேரங்கள்ல மறந்து போயிருவோம். இங்க ஒரு ராஜா இருந்தாரு, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாராம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போனோம், போய் உட்கார்ந்து அழகா கை தட்டி பாட்டு பாடணும், ஸ்தோத்திரம் சொல்லணும், ஓடி வந்துடணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எங்க இருக்குன்னு போன ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வச்சனே வந்து அவசரத்துல அப்படி தேடணும். நம்ம அநேக நேரங்கள்ல அப்படி எல்லாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஏசப்பாவை தேடி நாடி வருகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் இல்ல. அவருடைய வழியில நடக்கிறவன் ஏசப்பாவுக்கு செம்மையான, ஏசப்பாவுடைய பார்வையில செம்மையாய் தோன்றுகிறவனா. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளோ இருதயத்தின் தியானமோ உமக்கு முன்பாக பிரீதியாயிருப்பதாக சங்கீதக்காரன் பாடுகிறார். துணிகரமான பாவம் வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கலாம், எல்லாம் எனக்கு தெரியும். ஒருவேளை நம்ம சபையில வர்றவங்களுக்கு இந்த துணிகரம் இருந்துன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணணும், இன்னைக்கு என் குணத்தை நான் மாத்திக்கிறேன் ஏசப்பா. ரொம்ப ஸ்ட்ரைட்டாவே இருந்து பழகிட்டோம் நம்ம. இப்படிதான், நான் இப்படிதான், எனக்கு இதெல்லாம் இருக்கு, என்ன செய்ய முடியும்?
நான் இப்படிதான் செய்வேன். நம்ம கொஞ்சம் படிச்சோன்னே எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு காரியம், நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்கன்னு பேசக்கூடாது. எப்பவும் காலை ரொம்ப திட்ட மாட்டாங்க, பேசுற ஸ்ட்ராங்கான வேர்டு தான் இருக்கும். கொஞ்சம் காலை ஊனி நடங்க. எல்லாரும் படிச்சுட்டு எல்லாம் சரிதான், கொஞ்சம் காலை தரையில ஊனி நடங்க. நம்ம வேதமும் அப்படிதான் சொல்லுகிறது. எவ்வளவு மேல போனாலும் இந்த ராஜா மேல போகிறதுக்கு காரணமே எதுதான் இவன் தேவனுடைய பார்வைக்கு செம்மையா நடந்தாராம். துணிகரமான பாவங்களுக்கு தன்னை விலக்கிக்கிட்டாராம். கொஞ்சம் தாழ்மை இருந்துதான். வாசிங்க 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவன் செம்மையா இருந்தா எல்லாத்துலயும் ஆண்டவர் ஏன் கூட இருப்பாருன்ற நம்பிக்கை இருந்துதான். 4வது வசனத்துல வாஸ்தவம் 2 நாளாகவும் 26 நாள்ல தகப்பன் செய்த மாதிரியே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்ப ஏசப்பா அவன் நம்பி இருந்தா, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நான் என்னெல்லாம் செய்யறனோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண நல்லவர்ன்றது உசியாவுக்கு தெரிந்திருந்து. 2வது காரியம், தேவனை தேட மனதிறங்கி இருந்தான்னு பாக்குறோம். அவனுடைய மனதை தேவனுக்கு இணங்க பண்ணி இருந்தான். எப்பவும் பெரிய ராஜா தான், நமக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாருக்கும் அப்பா அழகா கடிந்து கொண்டு புத்தி சொன்னாங்க. கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து, என்ன பண்ண காலையிலே சரியான இதா இருக்கே. காலையிலே நானே யோசித்தேன், என்ன எங்க அங்க யாரோ பதில் சொன்னாங்க, அதுக்கு உடனே அடுத்தது ரிப்பீட் கொஸ்டின். நிறைய இப்படி சில நேரங்கள்ல கடிந்து கொண்டா எனக்கே பிடிக்காது. சரியா? அநேக காரியங்கள்ல யாராவது கடிந்து கொண்டா நமக்கு பிடிக்காது. நம்ம செய்யறது கரெக்டோ தப்போ, தப்புனாலும் நீ செய்யறது கரெக்ட்ன்னு சொன்னா நம்ம இருதயம், நான் நம்மளை பத்தி பேசுவேன், நம்ம இருதயம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தப்புன்னு சொன்னா கோபம் வந்துடும் நமக்கு. இங்க அப்படிதான் நடந்துச்சு. இப்படியெல்லாம் செய்த நல்ல உசியாவுக்கு 2 அழகான குணம் இருந்துச்சு. தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தானா, தேவனை தேட தன்னுடைய மனதை இணங்க வைத்திருந்தான். ரொம்ப நல்ல உசியா ராஜா. இந்த 2 குவாலிட்டி அவன்கிட்ட இருந்ததுனால ஏசப்பா அவன் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததாக பார்க்கிறோம். அவர் செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்ததாக பார்க்கிறோம். அந்த 5வது வசனம் கடைசி பாகம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தரவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எத்தனை பேர் தேடுறோம்? உண்மையா உங்க மனசுல கை வச்சு யோசித்தீங்கன்னா எத்தனை பேர் தேடுறோம்? ஒருவேளை இப்ப நம்ம குடும்பங்கள்ல தேடுவோம். ஏன்னா 9:30 ஆன்லைன் பிரேயர். நிறைய பேர் வழியே இல்லாம தேடுறவங்க உண்டு. ஐயோ டைம் ஆயிடுச்சு, டயர்டா இருக்கு, இருந்தாலும் வழியில ஏதாவது ஒண்ணு போடுவோம். நிறைய நேரங்கள்ல நான் செய்திருக்கேன். 8 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. நிறைய டென்ஷன், ஆன்லைன் பிரேயர் நிறைய நேரங்கள்ல. ஆனா 9:30 ஜோம் தொடங்கின பிறகு நிறைய பேருக்கு அது அடிக்ட் ஆன மாதிரி ஆயிரும். நம்ம ஊர் ஆட்கள் டாஸ்மாக் கடையை தேடுறது போல நம்ம தேட ஆரம்பிச்சுட்டோம் 9:30. ஆனா நான் பார்க்கிறேன், நம்ம என்னைக்கு டெய்லி குடும்பமா ஜெபம் பண்ண தொடங்கினமோ அநேக ஜீவனுள்ள சாட்சிகளை, கொஞ்சம் வருஷமா நான் சாட்சி கேட்கல சர்ச்சில். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா நன்றி சொன்னேன். நல்ல ஜீவனுள்ள சாட்சிகளை ஏசப்பா நம்ம மத்தியில எழுப்பினாங்க. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்ம ஆண்டவரை தேடினா அவர் தென்படுகிற தேவன். நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டா, நான் இந்த இருக்கேன் அப்பா அம்மான்னு கூப்பிட்டா என்னன்னு உலக பிரகாரமானவங்க கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அப்பான்னு நல்லா கூப்பிட்டு பாருங்க, உண்மையான தகப்பனுக்கு என்னன்னு கேட்காம இருக்கவே முடியாது. அம்மா எரிச்சலா இருக்கும், சும்மா அது இது அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்கேன்னு. ஆனா ஒரு நல்ல தாய் என்னன்னு கேட்காம இருக்கவே முடியாது. என்ன சொல்லு, கோபமோ எரிச்சலோ, ஆனா என்ன சொல்லிரு. நம்ம ஏசப்பா அப்படிதான். நம்முடைய தகப்பனையும் தாயையும் விட நம்ம எல்லாம் அன்பு கொண்ட தேவன். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லைன்னு வேதத்துல வாசிக்கிறோம்.
உபாகமம் 7வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். அது அவ்வளவு போதும். உண்மையாகவே தம்மை தேடுகிறவர்களுக்கு என்னெல்லாம் ஏசப்பா சொன்னாங்களோ அந்த உண்மையை எல்லாம் காக்கிற தேவன். அது ஒரு முறை கூட அந்த ஒரு லைனை மட்டும் வாசிங்க. 1000 தலைமுறை தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் தம்முடைய உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற தேவனா. நம்ம அநேக நேரங்கள் ஏசப்பாட்ட கொஸ்டின், என்ன ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யல ஒரு நாளும் கேட்க மாட்டீங்க நான் எப்படி இருக்கேன்னு. ஒருவேளை நம்ம சரியில்லாம இருப்போம், ஆனா ஏசப்பாவை குறை சொல்லுவோம். அவங்களுக்கு செய்தீங்க இவங்களுக்கு செய்தீங்க எனக்கு செய்யல. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகிட்டோம். ஆண்டவரை தேடுகிறத நம்ம ஆண்டவரை தேடி இருக்க மாட்டோம். ஏசப்பாவுக்கு தோணுமா இருக்கும், நீ என்கிட்டயா கேட்டுட்டு செய்த, பிரச்சனை வந்தோன்னு மட்டும் நீங்க ஏன் ஏசப்பா இதை அனுமதிச்சீங்களேன்னு கேட்டால, நீ என்னட்டையா கேட்டுட்டு செய்த அப்படின்னு ஏசப்பா கேட்டா எப்படி இருக்கும்? நம்ம அப்படிதான் அநேக நேரங்கள் ஆண்டவரை தேடணும்னு இருக்கு, ஆனா நம்ம ஏசப்பாவை தேடுறது இல்லை. ஒரு பிரச்சனையோ போராட்டமோ வந்தோட்ட மாத்திரம் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களே நிறைய நேரத்துல அழுறோம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஏசப்பா நான் இன்னையில இருந்து உண்மையாய் தேட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. டெய்லி எந்த நேரமும் நான் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் ஏசப்பா நாங்க உங்களை தேடுறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்க அப்பா சின்ன பிள்ளைகள இருந்தே சொல்லி தந்த ஒரு காரியம் உண்டு. ஒரு வெங்காயம் வாங்க போனாலும் ஜோம்பிட்டு தான் போகணும். ஒரு 10 தடவை வீட்டுல இருந்து வெளியே போகணும்னாலும், சின்ன காரியத்துக்கு வெளியே போகணும்னாலும், சின்ன பிள்ளைங்கள சிலர் கோவமா ஒரு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு ஒண்ணும் செய்யாது, ஜோம்பிட்டு போனா போதும். எங்க போனாலும் ஏசப்பா வெளியே போறேன் காத்துக்கிடுங்க. அநேக நேரங்கள்ல ஜீவனுக்கு கேடான காரியங்கள் எல்லாம் வந்த போதிலும் ஏசப்பா ஒண்ணுக்கும் விட்டு கொடுத்ததே இல்லை. உங்க எல்லாருக்கும் இப்படி தனி சாட்சி இருக்கும். எவ்வளவோ நேரங்கள்ல உங்களோட வயசுல சின்னவங்க, உங்களோட ரொம்ப பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாங்க. ஆனா ஏசப்பா அவங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவரை தேடின ஒரே காரணத்திற்காக உங்களை ஜீவனோடு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஏசப்பாவை தேட நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிற தேவன் அவர். சத்தமா என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கரம் பிடித்து அழைத்த தேவன் கடைசி வரை நடத்த வல்லவர். எல்லாரும் சத்தமா என் கூட, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு ஒருவரை கூட, என் காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்துல. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? என் காரியம் எல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய நேரத்துல. சத்தமா கைகளை தட்டி பாடுவோமா? என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இங்க இந்த காரியங்கள் எல்லாம் ஏசப்பா வாய்க்க பண்ணின இந்த உசியா ராஜா நல்ல பலத்துட்டார். நிறைய வசனங்கள் இருக்கு. மணி 9 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறைய சாட்சிகள், நமக்கு டைம் இல்ல, சீக்கிரத்துல முடிக்க விரும்புகிறேன். நிறைய வசனம் வாசிக்க டைம் இல்ல. நான் சொல்லது வந்த எல்லாவற்றையும் ஏசப்பா எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் இந்த நாள்ல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ராஜா
ஆண்டவர் பலப்படுத்தினார் இவரை. இவன் பலத்து போனான்னு வேதத்துல வாசிக்கிறோம். உசியா ராஜா பலத்தவராயிருந்தார். இவர் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். இவர் ஒரு நல்ல ஃபார்மர், வெள்ளாமை பெரியறிவர். ஆண்டவர் இவர் என்ன பயிரிட்டாலும் ஏசப்பா இவருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது மட்டும் இல்லாம ஆடுகள், மாடு, ஒட்டகங்கள், நல்ல பராக்கிரமசாலிகளான போர் சேவகர்கள், இப்படி எல்லாம் கொடுத்தாரு ஏசப்பா. ஏன்? இவர் ஆண்டவரை தேடி இருந்தார். இவருடைய மனது தேவனுக்குடைய பார்வையில செம்மையா இருந்துச்சு. அவரை தேடின நாட்களில இவர் கையிட்டு செய்த எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சார். கொஞ்ச நாள் போச்சு, ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம செய்த எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவன். ராஜாவுக்கு பேரு புகழ் எல்லாம் உலகத்துல எல்லாம் போக ஆரம்பித்தது. ஏன்னா பலத்து போனார். பக்கத்துல நாடு, ஊர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜான்னு. கொஞ்சம் இந்த மேல வர 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 நம்ம கூடயே கொஞ்சம் கூட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆண்டவர் ஒரு சின்ன தாளத்தை நமக்கு தந்திருப்பாங்க. உங்களை விட்டா ஆளே கிடையாது தெரியுமா? இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டு ஏத்தி விட்டே கடைசியில இன்டர்வியூ கேட்டு அப்படி இப்படி நீங்க பெரிய ஆளு சொல்லி சொல்லியே வாழ்க்கைய முடிச்சு விட்டுருவாங்க. நான் நினைக்கிறேன் ராஜாவுக்கு மட்டுமே தோணி இருக்காது, ராஜா உங்களால முடியாதுன்னு, நீங்க பெரிய ஆளு அப்படி எல்லாம் கொஞ்சம் பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. தனக்கு தேவையில்லாத விஷயத்துல போய் தலைய நுழைச்சாரு இந்த உசியா ராஜா. ஒண்ணு இல்ல, தூபம் காட்டுகிறது ஆசாரியர்களுக்குள்ள வேலை, உங்க வேலையை மட்டும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுன்னு ஆசாரியர்கள் வந்து சொன்னாங்க. பரிசுத்த ஸ்தலம் ஒரு 80 நல்ல பராக்கிரமசாலிகளான ஆசாரியர்களை கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, ராஜாவே இந்த வேலை நீங்க செய்யக்கூடாது, இது உங்களுக்கு அடுத்த காரியம் இல்லைன்னு. ஒரு ஊர்ல உண்மையா நடந்த சம்பவம்னு சொல்றாங்க, தெரியல, நான் வாசித்த சம்பவம். ஃபாரின் கண்ட்ரில நல்ல பாம்புகளை எல்லாம் வளர்ப்பாங்க, நல்ல பெரிய மலை பாம்பு எல்லாம் வளர்ப்பாங்க, பெட் அனிமலா வளர்ப்பாங்க, அதுக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கு. ஒரு பெண்மணி ஒரு அழகான மலைப்பாம்பு, ஒயிட் கலர், ரொம்ப பல டாலர்ஸ் செலவு பண்ணி ஒரு அழகான வெள்ளை கலர் மலைப்பாம்பை வாங்கினாங்களாம். அழகானன்னு சொன்ன பிறகு நம்ம மக்களுக்கு மூஞ்செல்லாம் அப்படி பாம்புன்னு ஒரு மாதிரி வருது. அவளுக்கு பிடிச்சிருந்தது அந்த பாம்பை. சாப்பிடுற இடத்துல கூட்டிட்டு போவா அந்த பாம்பை. வெளியே போனா ஸ்டைலா கையில அழகா சுத்தி உட்கார்ந்துக்கிடும், ஸ்டைலா கொண்டு போவா. இவ கூட எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. ரொம்ப நல்ல பெண்மணி, ரொம்ப பாசமா பார்த்தா, ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரிய போல, ஒரு குழந்தைய போல, ஃபேமிலியில ஒரு மெம்பரை போல நல்ல அழகா பாத்துக்கிட்டா அந்த மலை பாம்பை. எத்தனை பேர் மலைப்பாம்பை பார்த்திருக்கீங்க? பாம்புனாலே பிடிக்கல உங்க எல்லாருக்கும், அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. அதனால என்ன பண்ணானா, அவ தூங்குனாலும் அவ பெட்டிலேயே தான் அந்த மலை பாம்பை தூங்க வைப்பா. அவ்வளவு பாசமா வளர்த்தா. அது கிட்டத்தட்ட 1 வாரமா சாப்பிடாம இருந்துச்சு. அப்ப அவளுக்கு தோணுச்சு, இந்த மலைப்பாம்புக்கு ஏதோ வியாதி வந்துட்டு, அதற்கு பிடித்த எல்லா காரியங்களையும் கொடுத்து பார்த்தா, இறைச்சி கொடுத்தா, மீனை கொடுத்தா, கடையில இருந்து அதற்கு பிடித்த ஆகாரங்களை வாங்கி கொடுத்தா, என்னென்னமோ செய்து பார்த்தா அந்த மலைப்பாம்பு சாப்பிடவே இல்லை. அதை பார்க்கும் போதெல்லாம் அது இவ்வளவு ஒட்டியே இருந்துச்சு. அப்ப இவளுக்கு புரிஞ்சுது, இது நம்மளையே ஒட்டி இருக்கு, நம்மளையே சுத்தி இருக்கு, அதுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, அது ரொம்ப நோய்வாய்ப்படுது, ஆனா இது இல்லாம என்னால வாழவே முடியாது. அவ்வளவு பாசம் வச்சுச்சா, அப்படி ஒரு உயிரை போல நேசிச்சா. அழகா ஒரு பெட்ஷீட் எல்லாம் போட்டா ஒரு கேஜ், அதால ரொம்ப இது பண்ண முடியாதுன்னு நினைச்சு அதை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனான். ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எல்லாம் எடுத்தாரு, எல்லா டெஸ்டும் பார்த்தாரு. சொன்னாரு, பாம்பு நல்லாவே இருக்கு, பெரிய அளவு வியாதி இல்ல. அப்ப இவ சொன்னா, நீங்க இப்படிதான் டாக்டர் நான் போன் பண்ணி கேட்டதுக்கும் சொன்னீங்க, ஆனா என்னுடைய பெற்று, என்னுடைய செல்ல பிராணி சாப்பிட மாட்டேங்குது, இப்படியே சாப்பிடாம இருந்தா அது செத்து போயிரும், ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டா. டாக்டர் திருப்பியும் தூக்கிட்டு போனாரு, நல்ல எக்ஸாமின் பண்ணாரு, அது இவளையே ஒட்டி இருந்ததா. இந்த பாம்பை இங்க இருக்கட்டும், நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் உட்கார வச்சு,
இந்த டாக்டர் கேட்டாரு, பாம்பு எத்தனை நாளா சாப்பிடல? 2 வாரமா சாப்பிடல. இந்த பாம்புக்கு நேச்சரை இந்த பெண்மணிக்கு சொல்ல விரும்பினாராம். எத்தனை வயசுல எடுத்தீங்க? குட்டியிலேயே எடுத்துட்டேன். அது உங்கள்கிட்ட எப்படி பழகுது? என் சகோதரனை போல பழகுது, என் பிள்ளைய போல பழகுது, என் சகோதரிய போல. நான் கவலை அது மேல சாஞ்சு அழுதுகிடுவேன். அது என்ன சுத்தி இருந்துக்கிடும். நான் தனிமையா உணர்ந்ததே இல்லை, எப்பவும் என் கூட இருக்கும். நான் தூங்கும் போது கூட என் பக்கத்துல இருக்கும். டாக்டர் கேட்டாரு, இப்ப கொஞ்ச நாளா அதுக்கு பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. அது சொன்னா, சுகம் இல்லாம வந்த உடனே என்னையே அதை சுத்தி சுத்தி இருந்துக்கிடுதுன்னு. டாக்டர் சொன்னாரு, அதோடைய பெஸ்ட் மெடிசின் நீதான். அது என்ன பண்ணுச்சுன்னா, இவ்வளவு நாளா உன்னை சுத்தி சுத்தி அளந்தது. உன்னை அதுக்கு முழுசா விழுங்கி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. நீ மனுஷி, அது கேரக்டர் வேற. நீ எவ்வளவு பால் கொடுத்தாலும், எவ்வளவு முட்டை கொடுத்தாலும், எவ்வளவு இறைச்சி கொடுத்தாலும், அதுக்கு நீ உலகத்துல விலை உயர்ந்த சாப்பாடு கொடுத்தாலும், அதுக்கு நேச்சர் என்ன தெரியுமா? உன்னை விழுங்கிரும். நல்லா வளர்ந்துச்சு, இல்ல என் மேல பாசமா இருக்கு, என்ன சுத்தி சுத்தி இருக்குன்னு சொன்னல, உன்னை அளவு எடுத்துச்சு. டெய்லி ராத்திரி நீ தூங்குற பிறகு உன்னை ஒண்டி உன்னை சுத்தி சுத்தி அளவு எடுத்தது. நீ அதற்கு வாய்ப்புள்ள எவ்வளவு சீக்கிரமா போவ, எப்படி உன்னை சாப்பிடலான்னு அளவு எடுத்தது. 2 வாரமா சாப்பிடலன்னு சொன்னாலா, ஒன்னு அது டைஜஸ்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அதனால ஒன்னு அது ஒரு ஆகாரமா பாக்குது. இந்த ஆகாரத்தை என் வயிற்றுக்குள்ள போறதுக்கு 2 வாரமா அதுக்கு வயிற்று அது காலி பண்ணிட்டே வருதுன்னு சொன்னாராம் டாக்டர். அதிர்ந்து போனாலாம் அந்த லேடி. பாம்ப என்ன நீங்க கொடுத்தாலும் என்னதான் செய்யும் பாம்பு? அதுக்கு வேலையை செய்யதான் செய்யும். உலகத்துல எவ்வளோ நல்லதை அதுக்கு கொடுத்தாலும் அது எதற்குதான் காத்திருந்துச்சா? நம்ம குணங்கள் அநேக நேரம் இப்படிதான். நம்ம தேவையில்லாத ஏசப்பாவை வைக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத வேற யாரையோ விட்டுடுறோம். நயமா பேசுறாங்க, ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. அநேக நேரங்கள்ல நம்மையும் ஏசப்பாவையும் வெட்டியே விட்டு வந்த உறவுகள் பாய்சனஸ் நமக்கு தெரியாமலே போயிருது. சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட பாய்சனஸ் நமக்கு இடையில விட்டுறோம். ஏசப்பா நமக்கு சொல்லி இருக்காங்க, நீ செம்மையானதை செய், ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய். ஆண்டவரை தேடின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அழகா எதையோ வளர்க்க போய் இப்ப என்ன ஆக போகுது? இந்த பாம்பை வீட்டுக்கு கொண்டு போனோம். எப்படி கொண்டு போவாளா? அன்பா வளர்த்தவா, சிறு பிராயத்திலிருந்தே அழகா வளர்த்தவா, டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கா, உயிரை காட்டிலும் நேசிச்சா. கொண்டு போனா என்ன ஆகும்? எத்தனை பேருக்கு அந்த பாம்பு வேணும்? ஒருவேளை வேண்டாம் யாருக்கும். அப்படிப்பட்ட ஏதாவது காரியங்கள் நம்ம இருதயத்துல இருந்தா, இப்படிப்பட்ட ஏதாவது நபர்களுக்கு உங்க இருதயத்துல எங்கேயாவது நீங்க இடம் கொடுத்திருந்தா, இப்படிப்பட்ட நபர்கள் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, அல்லனா உங்களுடைய ஜீவியத்துல இந்த பாம்பு போலப்பட்ட நபர்கள் உள்ள வர்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த சபையில சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, இந்த பாம்ப இன்னைக்கு நான் இங்க விட்டுச்சு போறதாதான் இருக்கு, இத சாப்பிட விட மாட்டேன். இந்த உசியா ராஜா விடல. வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தாம் பிடரிய கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசாகுவாராம். பெருமை, அகங்காரம், மேட்டிமை எல்லாம் வந்துச்சு. ஆசாரியன் சொல்றா, இது உனக்கு வேண்டாம் ராஜா, செய்யாதேன்னு. கேட்கல, நான் ராஜா, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இப்படி எல்லாம் டேலண்ட் உண்டு, விட மாட்டேன், செய்தான். நிக்கும் போதே, தேவ சமூகத்துல நிக்கும் போதே குஷ்டரோகி ஆக்கப்பட்டாராம். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறது இல்ல. வீட்டுல போய் வாசித்து பாருங்க, 2 நாளாகவும் 26வது அதிகாரம். இவனுக்கு தெரியும், உங்க அப்பாவும் இந்த மாதிரிதான். ஆண்டவரோட இருக்கிறது வரை ராஜா அமத்சியா ராஜாவுக்கு கூட ஏசப்பா இருந்தாரு. ஆண்டவரை விட்டு பின்வாங்கின உடனே அமத்சியா ராஜா எதிரிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டான். இந்த கதையெல்லாம் தெரியும் இந்த உசியா ராஜாவுக்கு. எங்க அப்பா ஆண்டவரை விட்டு விலகும் போது ஏசப்பா அடிச்சாருன்ற விஷயம் உசியாவுக்கு தெரியும். ஆனாலும் ஒரு திமிரு, விடமாட்டேன், இப்படிதான் செய்வேன், செய்தான். ஆண்டவர் குஷ்டரோகத்தை கட்டளையிட்டார். ராஜாக்களை வாழ்நாள் ஃபுல்லா குஷ்டரோகியா இருந்தா, ராஜாக்களை அடக்கம் பண்ற இடத்துல கூட
இந்த உசியா ராஜாவை அடக்கம் பண்ணலையா, கொஞ்சம் அப்புறம் பண்ணுனாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? இந்த மேட்டிமை. நான் தான் முடியும், எனக்கு தான் முடியும், நான் ராஜா, ஆண்டவர் என் கூட இருந்தாரா இருக்கும். ஆனா இப்ப ஆண்டவரை விட்டு நீ விலகின உடனே ஆண்டவர் உன் கூட இல்ல. தேவனை தேடின நாட்களில, உசியா ராஜா தேவனோடு இருந்த நாட்களில, தேவனை தேட மனதை இணங்க வைத்த நாட்களில, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த நாட்களில ஏசப்பா கூட இருந்தது உண்மை, காரியங்களை வாய்க்க செய்தது உண்மை, அவரை பலப்படுத்தினது உண்மை, எல்லா ஜாதிகளின் மேலும் அதிகாரியாவை வைத்ததெல்லாம் உண்மை. ஆனா தேவனை விட்டு பின்வாங்கின போதோ, ஆண்டவர் சொன்னதை கேட்காம தன்னுடைய மேட்டிமையினாலும் திமிருனாலையும் போய் அங்க உள்ள சாடின போதோ ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்களா? நம்முடைய கரத்தை அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. ஏன்னா சொன்னார் இல்லையா, ஒருத்தர் இல்லை 80 பேரை வச்சு சொன்னாரு ஏசப்பா, செய்யாத, இது வேண்டாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்காதேன்னு அநேகரை வைத்து ஏசப்பா சொன்னாங்க. கேட்கல உசியா ராஜா. மரணம் அடையும் நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தாலும் யாரையும் பயப்படுத்தல. ஆனா இயேசுவை தேடுங்கன்னு சொல்ல வந்திருக்கிறேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம தேடி நாடி வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு பயம், நம்முடைய காரியம் எல்லாம் திருட்டு போயிருமோ, ஆண்டவரையே தேடிக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய பிசினஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருமோ, நம்முடைய வேலைகள் எல்லாம் பிரச்சனை வந்துருமோ. ஆண்டவரை தேடுனா வரவே செய்யாது. விதைத்தது ஒருவேளை நீங்களா இருக்கலாம், ஆனால் பலன் தருகிறது தேவனுடைய காரியம். நீங்க விதைச்சிருந்தா அதை முளைக்க பண்ணுகிறது தேவனுடைய காரியம். தேவன் முளைக்க பண்ணுனா அதுல தானியத்தை அறுவடையா உங்களுக்கு தர்றது தேவனுடைய காரியம். ஒருவேளை லூக்கால சொல்லப்பட்டது போல ஒரு விவசாயி விதைச்சானா என்னாச்சா? அழகா கோதுமை மணிகள் வந்ததா, அதற்கு கூட என்ன வந்ததா? களையும் வந்ததான். கொஞ்ச நாள் அந்த களை கேட்டாங்க வேலைக்காரங்க வந்து, ஓனர்கிட்ட களையா இருக்கு, பிடிங்கிற ஆண்டவரே, இந்த பிடிங்கி தள்ளிடுவோமே, எதுக்கு இந்த களை, நம்ம நல்ல தானியத்திற்கு கூட இந்த களை நிக்குதேன்னு கேட்டாங்க. ஓனர் சொன்னாரு, வேண்டாம் வேண்டாம், இதை இப்ப பிடுங்கினா அதுல இருக்கிற தானியங்களும் கூட உதிர்ந்து போயிரும், இருக்கட்டு, அது கூடயே சேர்ந்து வளரட்டு, கடைசியில வெட்டி சுருட்டி எரிச்சிடலான்னு. ஒருவேளை உங்க குடும்பங்கள்லயோ வேலை செய்யற இடங்கள்லயோ விரோதமான காரியங்களோ இந்த போல தேவையில்லாத கலைகளோ இருந்தா ஏசப்பாட்ட மாத்திரம் சொல்லுங்க, இந்த உசியா செய்த தவிர ஒரு நாள் செய்யாதீங்க. நம்ம அநேக நேரங்கள்ல எல்லா தப்பையும் நம்ம பண்ணிட்டு பிசாசு மேல பழிய போட்டுருவோம். ஒரு சபையில பிசாசு பின்னாடி இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சான். பாஸ்டர் ஃப்ரெண்ட்ல இருந்தாரு. இத போல உங்களை போல நிறைய பேர் வந்து சாட்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சகோதரன் வந்து சொன்னாரு, இந்த ஊர்ல என்ன எல்லாரும் பிடிச்சு அடிச்சாங்க, தெய்வ மக்கள் எல்லாம் எனக்காக ஜோம்னனும். அப்ப யாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப இவரு சொன்னாரு, நான் இந்த ஒரு கொலையை கொண்டு ஏசப்பாவுக்கு காணிக்க வச்சிருக்கேன், இந்த கொலையை கொண்டு வந்துகிட்டு இருக்கிற வழியில இதை எங்க கொண்டு போறேன்னு கேட்டாங்க, ஆலயத்துக்கு கொண்டு போறேன்னு சொன்னேன், எல்லாரும் அடிச்சாங்க. விஷயம் என்னன்னா, இது இவர் விலையில விளைஞ்ச கொலை இல்ல சார், இன்னொரு விலையில திருடி எங்க கொண்டு வந்திருக்காரு, திருட்டுல பாதி சர்ச்சுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. நான் நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாசு இருக்குல்ல, சாசு என்னை எப்பவும் ஏதாவது பண்ண சொல்லிக்கிட்டே இருக்குன்னு. மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பெரம்பா. ஆண்டவரை பத்தி தெரிஞ்சவன் மூடத்தனமா பேசினாலோ, பிசாசு என்ன வஞ்சிச்சுன்னு சொன்னாலோ யாரும் நம்பாதீங்க. தெரியாம வாய விட்டுட்டேன்னு சொன்னாலும் நம்பாதீங்க. அந்த முதுகுக்கு என்னதுதான் கரெக்டா? பெரம்பு தான் கரெக்டா. சாசு பின்னாடி இருந்து அழுதுகிட்டே இருந்து கண்ணை மூடி ஜோம்னாரு. பாஸ்டர் சாசு போகல, போனாரு சாஸ்கிட்ட. ஏய், இங்க உனக்கு என்ன வேலை, இங்க இருந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அந்த சாசு சொல்லிச்சு, நான் பாட்டுக்கு சும்மாதான் போயிட்டு இருந்தேன். இந்த இவன் இருக்கான்ல, யாரு, கொலை திருடன், சும்மா சும்மா என்ன கூப்பிடுறான், செய்யற தப்பெல்லாம் அவன் யார மாட்டி விடுறான், சாசு. நான் பாட்டுக்கு என் வழியோட தானே போயிட்டு இருக்கேன். சும்மா எல்லா தப்பையும் இவன் திருடுவான், இவன் பொய் சொல்லுவான், இவன் எல்லாத்தையும் சண்டைக்கு போவான், எல்லாம் சேர்ந்து
ஊர் மக்கள் எல்லாம் தூக்கி போட்டு அடிப்பாங்க. எப்பவும் அடி வாங்கிட்டு அப்பாவியான என்ன சொல்றான். இவனுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? பாஸ்டர் தான் இதுக்கு பொறுப்பு. திருடுறது தப்புன்னு பாஸ்டர் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா சொல்லி கொடுத்தேன். ஆண்டவர் பிள்ளைங்கிட்ட பிசாசு வராதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா சொல்லி கொடுத்தேன். இவன் ஆண்டவர் பிள்ளைன்னா நான் ஏன் வரப்போறேன்? நானே இவன் சர்ச்சைக்கு வர்றவன் இவனோட்டு ஒதுக்கிதான் இருக்கேன். ஆனா எல்லா தப்பையும் சர்ச்சைக்கு வர்றவேன்ற பேர்ல செய்துட்டு என்ன சொல்றான்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிசாசுன்னு சொல்றான். எனக்கு இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இவனை சொல்லி பாஸ்டர் விலைக்கு வைக்கணும். மேலால் என் பேச்ச இவன் எடுக்க கூடாது. எத்தனை பேர் சொல்றோம்? செய்யற தப்பெல்லாம் நம்மளா இருக்கலாம். சாசு செய்துச்சு இல்ல, சாசு ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம பக்கத்துல கூட வர்றதுக்கு சாசுக்கு ரைட்ஸ் கிடையாது. நமக்கு தேவன் ஞானம் தந்திருக்கிறார். என் மூலமா சொல்லியிருக்காரு, ஏசப்பாவை தேடு, தேவையில்லாத காரியங்களை செய்யாத, துணிகரமா செய்யாத, பொய் சொல்லாத, நான் தான்ற பெருமை வேண்டாம், நான் தான்ற திமிரு வேண்டாம், ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படு, காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வேன் நம்ம ஏசப்பா சொல்லி இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஆசை இப்ப என் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்? உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வா. உன் நினைவு அவன் நினைவு அல்ல, மேலானதை செய்வா. உன்னை உடைத்து உருவாக்கும் புயவன் அவன், உன்னை சீரப்பாய் வளைத்திடுவா. உன்னை உடைத்து உருவாக்கும் புயவன் அவன், உன்னை சீரப்பாய் வளைத்திடுவா. காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும், காரியம் வைக்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வைக்கும். கடைசியா ஒன்ன மட்டும் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இந்த உசியா ராஜாவை போல நான் ஒருவேளை அறிவில்லாம இருக்கிறதே, ஏமாந்து போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆண்டவரை தேடுனா ஆண்டவர் எனக்கு தென்படுவார். சிங்கமோ சிங்கத்துக்கு குட்டிகளோ கூட பட்டினியா இருக்கும், என்னை பட்டினியா இருக்க விடாத தேவன் அவர். அவருடைய பார்வைக்கு மட்டும் செம்மையா இருந்தா போதும். உங்க ஈகோக்காகவோ, உங்க திமிருக்காகவோ, உங்க பெருமைக்காகவோ எதுவுமே செய்ய வேண்டாம். ஏசப்பாவுடைய நாமத்துக்கு மகிமையா மாத்திரம் ஒருத்தன் செய்தானா அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர். அவர் எல்லாம் லேசான காரியம் நம்ம ஏசப்பாவுக்கு. பலவீனம் நமக்கு தான் பெருசு. பிசாசை ஏமாத்த ஒரு நல்ல வழி சொல்லி தரட்டா? இங்க அநேகருக்கு ஒருவேளை பயம் இருக்கும், இவங்களை சார்ந்து நான் போக வேண்டிய வழி ஆயிருமோ, இவங்க கீழே போயிடவனோ, நான் வெட்கப்பட்டுருவனோ, என் வாழ்க்கையில அவ்வளவுதானோ, எல்லாம் முடிஞ்சிருமோ, நான் கேவலப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ, வேலை கிடைக்காதோ, என்னுடைய வாழ்க்கையில நல்லாக மாட்டேனோ, அப்படி ஏதாவது வருத்தத்தோடோ பாரத்தோட வந்திருந்தீங்கன்னா பிசாசை ஏமாத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரே ஒருத்தரை மட்டும் ஏமாத்துங்க. ஒருவேளை இங்க அநேக பிசாசை ஏமாத்திட்டு வந்திருப்பீங்க. எங்க அம்மா எல்லாம் அப்படிதான். எங்க அம்மாவை இப்ப அவங்க காலில் இருக்கிற பிரச்சனை, உடம்பு மொத்தம் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனா டைரக்டா கொண்டு போய் ஐசியூல அட்மிட் பண்ணிடுவாரு. அவங்க காலை யாரும் பார்த்திருக்கவே மாட்டீங்க, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஆனா அங்க இங்கேயும் நடக்கிறாங்க, சத்தமா ஜோம் பண்ணாங்க. பிசாசை ஏமாத்த பழகுங்க. எப்பவும் ஜோம்னிட்டே இருப்பாங்க, ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. சுகர் புண்ணு ஆறவே செய்யாதுமான்னு சொல்லுவேன், ஆனா ஜோம்னி ஆத்திடுவாங்க. பிசாசை மட்டும் ஏமாத்த பழகுங்க. பிசாசால உங்களை யாருக்கு காலுக்கு கீழையும் கொண்டு வைக்கவே முடியாது. அவர் உங்களுடைய தேவனா இருந்தா, உங்களை விதைச்சது அவரா இருந்தா, உங்களை முளைப்பித்தது அவரா இருந்தா, உங்களிடத்துல நல்ல கோதுமை மணிகளை விளைவித்தது அவரா இருந்தா, கலையெல்லாம் ஆண்டவர் வெட்டி உங்களுடைய காரியத்தை வெற்றியாய் முடிக்க செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் கைகளை தட்டி ஆமா ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய போகிறபடியால் நன்றின்னு சொல்லுவோமா சத்தமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? என் காரியத்தை எல்லாவற்றையும் ஏசப்பா வாய்க்க செய்கிற தேவன்.